பேரில்லா பெத்தானியா பெண். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மார்க் 14:8-9. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் பந்தியில் அமர்ந்திருந்தார். அப்போது பேரில்லா பெத்தானியா பெண் ஒருவர் இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன்? இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டனர். ஒரு தெனாரியம் என்பது ஒரு தொழிலாளியின் ஒரு நாள் கூலிக்கு இணையான உரோமை வெள்ளி நாணயம் ஆகும். வெள்ளைக்கல் பரணி என்பது கழுத்து பாகத்தை எளிதில் உடைத்து திறக்கக்கூடிய கண்ணாடி குப்பி போன்றது ஆகும். நளதம் என்பது இந்தியாவில் உள்ள அபூர்வமான செடியிலிருந்து கிடைக்கும் நறுமண பொருள் ஆகும். யூதர்களிடையில் விருந்து சமயத்தில் எண்ணெயால் அருள் பொழிவு செய்தல் வழக்கமாய் காணப்பட்டது. மார்க் 14:7-8-9 ஏழைகளுக்கு கொடுக்கப்படல் வேண்டும். ஆயினும் ஓரிரு நாட்களில் மரணமடைவிருப்பதால் தன்னை அதற்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவருக்கு நற்செயல் செய்திருக்கின்றாள். இயேசுவின் பாடு மரணத்தை குறிக்கும் நற்செய்தியில் இவளது செயல் முன்னோடியாக அமைந்திருப்பதால் பெயரில்லாத பெத்தானியா பெண்ணாக உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கும் இடத்தில் சொல்லப்படும் என்றார். நாமும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் நற்செயல் செய்யாமல் மக்களுக்கு நன்மை வைக்கும்படியாக செய்வோம். கடவுளின் அருள் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.